இதே இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருக்கேன். இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ இருக்குது மரத்தாண்ட. அந்த ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன். வேஷ்டி கட்டிக்கின்னு ஒரு பதாகை கையில் சுற்றி நின்று நான் அதை காமிக்கிறேன். எடிட் கூட பண்ணலாம்ப்பா. ஒன்றே ஒரு இங்கேருந்தே எடிட்டிங் ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப கட் பண்ணி ஓகே இல்லை போடுப்பா. வெல்கம் டு சம்பவம் செய்கிறோம். எங்கே போயிட்டுருக்கோம்னா சொல்லித்தோல சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிட்டுருக்கோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் எதுக்கு போகிறோன்னு கேட்காதீங்க, சும்மா தான் போகிறோம். இல்லை ரொம்ப நாள் ஆச்சு, சில வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ பெருசாக வீடியோ அப்புறமா அது என்னது எதுவும் பெருசாக எடுக்கலை. ஸோ இந்த வாட்டி எடுக்கலான்ட்டு. ஆனால் இங்கே கேமராலாம் எடுக்க விட்றாங்களா என்னன்னு தெரியல. லாஸ்ட் வாட்டி ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அது என்ன பஞ்சாயத்து? வேலை செய்கிறவங்களாம் வந்து இல்லை இப்போ சொல்ல வேணாங்க, இப்போ சொல்ல வேணாம். ஓகே இப்போ என்ன ஸ்டெப்ல ஏறி போகணுமா? ஸ்டெப்பா? ஆமாம் படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஆமாம் அதனால ஏறினா வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆமாம் இல்லை அது மேலே இல்லை, இந்த சைடு வழி இருக்கு. வேகமாக எடுக்கிறீங்க? நடுறா வேகமா. முன்னால் தான் நானே சூழல் வந்துக்கிறேன். ஐயோ இருக்கிற எனர்ஜி எல்லாத்துலேயே போயிடும் போலையே. கம்பல்சரி போ. வேற மாதிரிங்க. ஆக்சுவலாக ஒரு மலை மேலே தான் நடந்து போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏய் அப்படிதான் ஃபீல் ஆகுது. டார்க் அப்படியே ஃபோனே வராது. ஏய் வாடா கல்லுங்க கல்லுடா உட்காந்துருமா. ஏய் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்காந்து போட்டு இருக்கோம். இந்த இடம்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோ திருப்பு. என்னடா இது? இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு கல்யாண சத்திரம் அப்படி கேட்கல. இங்கே இருக்கிறவங்க அலர்ட் பண்ணதா இல்லை இந்த பாஸ்டர் அந்த மாதிரி இருப்பாங்க? அதெல்லாம் அந்த பாஸ்டர் சாமி. இங்கே இருக்கிறது டாம்ப் எல்லாமே பாஸ்டர் இருக்கா? ரொம்ப பழமையானது பாஸ்டராக இருக்கவங்க ஃபாதர்ஸு அவங்களுக்கு அலோகேட் பண்ணிடுமா? அவங்க அலோகேட் பண்ணது யாரம்மா நம்மளுக்கெல்லாம் இங்கே வழி வாய்ப்பு இல்லை. மண்ணில் போட்ட கூட இதுவாகிடும்டா, உரமாயிடுவோன்றியா? இருந்தாலும் சரி போகலாமா? போகலாம். அப்படியே வச்சுக்கிறான். மேலே ஏறி வரணும். ரெண்டு வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு பைக்கு காரு வேறு மாதிரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நடந்து வரும். நான் காமிக்கிறேன். அது வந்து வாங்கிடும். உங்களுக்கு முட்டி இருக்கா, முட்டி செத்து போச்சா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த படிக்கட்டு ஏறி வரும்போது. வெயில் டைமில் சுத்தம் பாதி வழியில் அப்படியே கிருன்னு சுற்றி கீழே விடுற அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நல்லா டேப்பராக இருக்கும். அப்படியே மக்களே இந்த படிக்கட்டை காமிக்கிறேன். தீபக் வச்சு டெஸ்ட் பண்ணலாமாங்கிறேன். இங்கேருந்து விட்டு விட போகிறேன்.
பொறுமையான போகலாம், பொறுமையாக போ. என்னடா இது பயங்கரமான ஒரு மெமரபிள் பிளேஸ் தான். அப்போ வந்து ரொம்ப மார்னிங்கில் உட்காந்து புக்கெல்லாம் படிப்போம் இந்த இடத்துல. நல்லா இருக்கும். என்ன புக் படிப்பீங்க? சயின்ஸ் புக்கா? பைபிள் படிப்போம். அப்புறம் வந்து நார்மலாக எக்ஸாமுக்கு 10th படிக்கும்போது 12th படிக்கும்போதெல்லாம் இங்கே உட்காந்து படிப்போம். ஸோ அருமையாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆமாம், அதனாலே இங்கே வந்து நிறைய பேர் படிப்பாங்க. கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ படி இருக்குங்க, கீழே வரைக்குமே படி தான். வியூ செம்மையாக இருக்குது. படலைட்டு திரும்பலாமா? திரும்பி காமிச்சிருவோம், கட் பண்ணு. Mr. Wilson and Sushil Kerala, who is celebrating their wedding anniversary today. So thanking God for all the blessings we have received. Bangalore, Jinu George, asking for gift of child. So life He has given to us. So when He says, "Do this in remembrance of me," let us remember, meditate that I have greatly sinned in my thoughts and in my word, in what I have done and in what I have failed to do. நம்ம கடைசி எப்படா வந்தீங்க? நீங்க என் கூட வந்தியா இங்க? ஏய், நான் கதையை ஸ்டார்ட் பண்ணதே இங்கே தான்டா. ஒரு அடி கூப்பிட்டு வந்து ஆமாம், பொது வந்துட்டு ஆரம்பிக்கும் போது குட்டி ஸ்டோரி இங்கே தான் ஆரம்பிச்சேன். ஆமாம் ஆமாம், என்னன்னா அது நம்ம கண்டினியூஸாக கொஞ்சம் ஒர்க் இதனால பண்ண முடியல, இங்கேயும் பெருசாக எடுக்க முடியல வீடியோ. பர்மிஷன் தரலாம். பர்மிஷன் அந்த டைமில் ஏதோ சம்திங் ஏதோ போயிட்டு இருந்தது. அந்த மலைக்கு அந்த சைடு வந்து நாங்கள் உட்காந்து இருந்தோம். ஸோ அதனால் அவங்க வந்து பர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. அங்கேருந்து மைக்கிலேயே கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கெல்லாம் ஷூட்டிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நாங்கள் வச்சு ஒரு செல் பெரிய ஷூட்டிங் நான் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் செல்ஃபோனில் தான் எடுத்தோம் அந்த வீடியோவை. அதுவே அவங்க பயமாக பேசினாங்க. பெரிய ஷூட்டிங் கேமராமேன் ஆகிட்டோம் அந்த டைமில். ஆமாம், அந்த ஒரு பெருமையோட வெளிநடப்பு செஞ்சு நல்லா இது ஒரு நல்ல பிளேஸு, ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் நிறைந்த பிளேஸ் சொல்ல போனால். அந்த ஹிஸ்ட்ரி தெரியுமா உனக்கு? ஓரளவுக்கு சொல்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துடைய 12 சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களில் வந்து ஒருத்தர் வந்து தோமா, புனித தோமையார்னு சொல்லுவாங்க, தோமா சொல்லுவாங்க, தாமஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவரு வந்து இந்தியாவுக்கு வந்தார். 12 சீடர்கள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனாங்க. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். கன்னியாகுமரி, கேரளா போய்ட்டு கன்னியாகுமரி, அப்புறம் மயிலாப்பூர் வழியாக வந்து இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய சொல்லி நிறைய அடிமைப்பட்டிருந்த மக்கள் அப்புறம் நிறைய அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் சரி, சின்னமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்னமலையில் தான் அவர் வந்து ஈட்டியால் குத்த போட்டார். இந்த இடத்துல தான் அவரோட உயிர் பிரிஞ்சுது. ஸோ இந்த இடம் வந்து நல்லா சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஃபேமஸ் இந்த இடத்துல. அதே மாதிரி அவருடைய உடம்பு வந்து நம்ம இதில் சாந்தோம் சர்ச்சு, ஆமாம், பீச் கிட்ட மெரினா கிட்ட, ஆமாம், அங்கே அந்த சர்ச்சில் தான் அவரோட உடம்பு வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியே. என்னன்னா அவர் ஒரு 17 வருஷம் இந்தியாவில் இருந்துக்கிறாரு. 52 கிபி 52ல் வந்திருக்காரு. அப்பயே வந்துட்டாரா? ஆமாம், கிபி 52ல் தானே அவர் வந்தார். இந்தியாவுக்கு வந்தது டேரெக்டாக இந்தியாவுக்கு தான் வந்தார். இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி அதிகமானது அதுக்கப்புறம் தான். இங்கேயா தான் போட்டிருக்காங்க, புனித தோமையாரின் தேவ சாட்சி புண்ணிய பூமின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அந்த ரத்த சாட்சியாக சொல்லுவாங்க, ரத்தம் சிந்தன இடம், அதனால வந்து இது தோமை. ஆமாம், நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, நெட்டில் கிடைக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த இடம் கொஞ்சம் எல்லாருக்குமே காட்டலாமே அப்படின்ற ஒரு இதுதான். வரலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் டைமு அப்புறம் வந்து ஈஸ்டர் டைம்லலாம் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கும் வரலாம். தொப்பக்காரங்க தாராளமாக வரலாம். ஏறி இறங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளுது. வந்து பாருங்க. நீ குறைஞ்சிட்டா நான் பாருங்க, நான் குறைக்கலாம், நீ குறைக்கலாமா? நம்மளுக்கே நாக்கு தள்ளுதுடா பார்த்துங்க. ஆனால் சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. மேலே போயிட்டு நம்ம ஒரு ஒர்க் அவுட் மாதிரியே இருக்குது, புதுசாக இருக்குது. ஒரு மலை மேலே ஏறுறது, அதில் படிக்கட்டு போட்டு ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இல்லைண்ணா, பையன் திணற பின்னாடி பாட்டு அந்த கோரஸ் ஓடுது, அதனால் நம்ம சவுண்டாக பேச வேண்டியதாக இருக்குது. எப்படி கேட்குதுன்னு தெரில,
அவங்க வேற பேசுறாங்க பேக்ரவுண்ட்ல மைக்ல. ப்ரேயர் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரேயரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. நல்லா இருக்கும். நீங்கள் மார்னிங்கில் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, மார்னிங்கில் ஒரு 5 மணி கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி வாங்க. சும்மா ரிலாக்ஸாக இந்த மலைப்பகுதியில் சும்மா உட்காந்துட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அந்த ரிலாக்ஸாக உட்காருங்க. உட்காந்துட்டு இந்த சன்ரைஸ் வரும், அந்த சன்ரைஸை பார்த்துட்டு சர்ச்சு ஏதாவது பார்க்க முடிஞ்சா போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த மைண்ட் செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர் வராங்க, பாகுபாடே இல்லை. இந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இது சென்னையில். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக தான் இருக்குது. ஏன்னா காலையில் வந்து ஃபுல்லாக மலை பிரதேசம். வந்து எல்லாமே சென்ட்ரல் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த சென்ட்ரல் ஃபர்ஸ்ட்லாம் இல்லைங்க, மலை பிரதேசம். மரங்கள் நிறைய இருக்குது, அதனால வெயில் தெரில, குளிர்ச்சியாக தான் இருக்குது. ஆமாம், மார்னிங் டைமில் வர்றது ரொம்ப நல்லது. பனி பெய்யுது. மார்னிங் வந்தோம், பனி நல்லா பெய்யுது. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி எந்த சைடு போனாலும் பறவைங்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அது ஒரு மாதிரி நம்மள இயற்கை சூழலில் வச்சிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. மோஸ்ட்லி பாசிட்டிவ் வைப்ஸ். ஆமாம், நம்ம நகரத்துக்கு போயிட்டோம்ல, அதனால இயற்கை சூழல். காக்கா சத்தம் கூட கேட்க மாட்டேதுங்க. இங்கதான் குயில் கத்துது. அப்புறமா 7 பேர்ட்ஸா அது என்ன சொல்லுவாங்க, 7 சிஸ்டர்ஸ். அந்த பறவை எல்லாம் இங்கே தான் பார்த்தோம். நல்லா இருக்கு. என்ன பண்றா? நான் வந்து வேப்பிலை கொழுந்து இதில் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. போறது நீங்க சாப்பிட்றது இது சாப்பிட்ற இதெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை தெரியுமா? என்னடா சாப்பிடுற இலைய பற்றி சாப்பிடுற? டேய் எப்பா சாப்பிட்ற இது பைத்தியம். அப்படி அலற பைத்தியம். பரவாயில்ல, சுகரு எல்லாத்துக்குமே இது நல்லதுடா. சுகர் வராம தடுக்கும்டா. அப்ப சுகர் ரொம்ப சாப்பிட்டு வரேன். சுகர் பேசிட்டேன். வெள்ளத்தலடா, வேப்பிலடா, இலை தான்டா. ஆனால் நல்லது. சும்மா லைட்டாக பிச்சு ஒன்று சாப்பிட்டு நான் நல்லது இருக்கட்டும். உனக்கு சுகர் இருக்கு, நீ சாப்பிட்ற. எனக்கு இல்லை, சுகர் இருக்குதா? சுகருக்கு சாப்பிட்றது நல்லதுடா. சுகர் வராம இருக்கும். வெயிட்டா இருந்தா மட்டும்தான் சுகர் வரும், இல்லை ஒல்லியா இருந்தாலும் வரும். வரம்பா இப்போ எனக்கு இல்லை, அதனால இப்போ பூச்சி கீச்சி வயிற்றுல இருக்க நீர் பூச்சி தான் இருந்தாலும் பூச்சிக்கெல்லாம் வந்து இது நல்லது. பூச்சிங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. எனக்கு சாப்பிடு நிறைய இருக்குடா, நிறைய. டேய் மைக் எங்க இருக்குது? மைக் இப்போ இலத்தெல்லாம் சாப்பிட்றாங்க. அவன் என்ன ஆக போதும் தெரியல. ஏற்கனவே 2 தர்பீஸை முழுங்கிட்டு கொட்டை வளர்ச்சி ஸ்லிப் த டங்கு. சரி, அது இருக்கட்டும். வீட்டில் என்ன ஏதாவது கல்யாண மேட்டர் பேசுனாங்களா இல்லையா? கல்யாண மேட்டர் யாருக்கு? தான்டா பைத்தியக்காரா. எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்னான்ட்டு பொண்ணு பார்த்துன்னு என்னடா பார்த்துன்னு நிறைய பொண்ணு வராங்க. ஆனால் என்ன வச்சு மேய்க்கணும்ல, அதுக்கு ஒரு கரெக்டான கேட்டகரி வரல. நம்ம கரெக்டு தான். அவங்க கேமரா தூக்கின்னு வர்றது மேலே போயிட்டு இருக்கு இல்லை? இதுலயே பாரு தூக்கின்னு போகுது மேலே. இன்னும் என்ன பண்றது? உன்னை வச்சுக்க என்னதான் பண்றேன்னு எனக்கே தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பொதுநலம் கருதி தான் நானும் அமைதியா இருக்கிறேன். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். யாரும் வாங்க மாட்டாங்க. சரி, இந்த பேக்ல என்னதான் இருக்குது? பேக்ல என்னடா இருக்கும்? என்ன பண்ண போறேன்? ஏய், பேக்ல என்ன? ரொம்ப நாளா எனக்கு இந்த பேக்ல என்னதான் இருக்குன்னு பார்க்கணும். பார்க்கலாமா? அதுல என்னடா பார்க்க போறேன்? ஏய், ஏதோ வச்சுக்கிறாங்க. எங்க ஏதோ மேட்ரு இருக்குது, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய் பார்க்க பாருங்க. இது வந்து தீபக் பாகு. இந்த பாகுவை பார்க்கலாம், அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்பதான்டா வச்சுக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மைக் வச்சுக்கிறான், ஒரு சேனலுக்கு தான். இதுக்கப்புறம் ஒரு பேனா வச்சுக்கிறான். இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இது என்னடா முக்கியமான மேட்ரு வச்சிருப்பேன். அவங்க ஆள் ஃபோட்டோ, ஏன் ஆள் ஃபோட்டோ, பழைய சீரி ஈடி சீரியா, பழைய சீரி எதுக்குடா ஜேகே கிட்ட இல்லை சொல்கிறேன். பேசிக்கலே இது குட் பாய்னா சரியா? குட் பாயா? என்னடா ஏதோ இருக்குது, வெள்ளை ஏதோ இருக்குடா. வெள்ளை வெள்ளை இது பச்சை வெள்ளையா புசு புசுன்னு இருக்குது ஏதோ ஒன்று. ரெயின் கோட்ரா இது? என்னமோ இருக்குது அந்த பேக்கில், சரியா எனக்கு ஓப்பன் பண்ண முடியல. ஸோ மர்ம பேக் மாதிரி இருக்குது. பார்த்துட்டியா? இது இல்லை இல்லை அது உண்மையிலே இந்த பேக் வந்து அங்கே போடுறேன். என்னடா பண்ணி வச்சு, உண்மையிலே இந்த பேக் வந்து ஒரு யூஸே இல்லை. எத்தனை வேளா இது வந்து ஒரு குளத்தின் நேரம் பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் பார்த்துன்னு வேற இருக்கிறீங்க. நிறைய பைக் வச்சுட்டாங்க, இதை ஒரு பொழப்புன்னு வேற பண்ணிட்டு இருக்கான், அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் வந்து தோல வாங்க முடிச்சிடலாமா? ஓகேங்க கைஸ், இதோட நம்ம வேறு விளாட்டில் பார்ப்போம். சமோசை சேனலை வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறதா பண்ணுங்க. அந்த அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லை, லைக் ஓகே. ஆனால் எங்களுக்கு நீங்கள் வேணுங்க, தயவுசெய்து வேணுங்க. என்னடா அவ்வளோதாங்க, ஒரு வழியாக லாக முடிச்சிட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தை பட்டாளமாக போயிட்டுருக்கு. ஆனால் வேறு லெவலுங்க, குழந்தைங்க இவ்வளோ பெரிய மலையை டெய்லி ஏறி இறங்குறது. ரெண்டாவது காலையில் வந்துட்டோமா, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளை எதாவது என்ன கேட்கணும், கூட ஒருத்தன் வந்துட்டுலாம் எங்கேன்னு தெரிலாம். முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. இரு வரலாற்றில் ரொம்ப கேவலமான ஒரு நிகழ்வு நடக்குது. ஏய் ராசா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்டெப்பா? என்னது எங்க போடு? இல்லை ஏதோ ஸ்டெப்பு போட்டுறியா? தான் வரும். ஏய் கால் இது உட்காந்து சமாளிக்கிறியா நீ? பார்த்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பில்டப், அவர் கோச்சுக்கு போறாரு. எவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு கால் வலி உட்காந்துட்டு 6ஆம் ஸ்டெப் போட்டாராம். ஏய் உண்மையில ஸ்டெப்டா இந்த? சரி போடு, ஸ்டெப்பு தானேப்பா, போடுப்பா. டீ வேணுமா அவனுக்கு? டீ சாப்பிட கூப்பிட்றாங்க, அதான் முக்கியம். அமௌண்ட்லேருந்து டீ கடைக்கு வந்துட்டாங்க. டீ வாங்கி தரேன் எவ்வளோ வேணும்? டீ வாங்கி வந்து